சென்னை அப்போலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் முதல்வர் நலமுடன் இருப்பதாக மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வரும் முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து பல்வேறு தலைவர்களும் விசாரித்து வருகின்றனர். இந்நிலையில் சனிக்கிழமையன்று அப்போலோ மருத்துவமனை வந்த மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதல்வரின் உடல்நலம் குறித்து விசாரித்தார். இதனிடையே புதிய தமிழகம் கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமியும் மருத்துவமனை வந்து முதல்வர் ஜெயலலிதாவின் உடல்நலம் குறித்து கேட்டறிந்தார். மருத்துவமனை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய வைகோ, முதல்வர் ஜெயலலிதா நலமுடன் இருப்பதாக அவருக்கு சிகிச்சை அளிக்கும் லண்டன் மருத்துவர் தன்னிடம் கூறியதாகவும், முதல்வர் பூரண குணமடைந்து விரைவில் வீடு திரும்புவார் என்றும் தெரிவித்தார். மனதளவிலே நாங்கள் மிகவும் நெகிழ்ந்து போயிருக்கிறோம். நீங்கள் 2 முறை லண்டனிலிருந்து வந்திருக்கிறீர்கள். எங்கள் முதலமைச்சருடைய உடல்நலத்தை குறித்த அக்கறையோடு சேஃப் ஹேண்ட்ஸ், ஆகவே அவர்கள் பாதுகாப்பாக உங்களை போன்ற உயர்ந்த மருத்துவர்களுடைய வைத்தியத்தில் நலமாக இருப்பதிலே நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறோம் என்று சொன்னேன். அவரும் நன்றி தெரிவித்தார். எனவே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் முழு உடல் நலம் பெற்று அவர்கள் இல்லம் திரும்ப வேண்டும் என்று நான் இயற்கை அன்னையினுடைய அருளை நான் யாசிக்கிறேன். முதல்வர் உடல்நலம் குறித்து அமைச்சர்கள் தன்னிடம் விளக்கி கூறியதாகவும், முதல்வர் விரைவில் பூர்ண குணமடைந்து வீடு திரும்புவார் என்று புதிய தமிழக கட்சித் தலைவர் கிருஷ்ணசாமி கூறினார். மாண்புமிகு அமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதேபோல சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உட்பட பல அமைச்சர் பெருமக்களையும் அதேபோல் அண்ணா திராவிட முன்னணி தலைவர்களையும் சந்தித்து அவரிடத்தில் அவருடைய உடல்நலம் குறித்து விசாரித்தோம். அவர் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் இங்கு பெறக்கூடிய சிகிச்சையின் வாயிலாக முன்னேற்றமடைந்து வருகிறார்.